சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நான் முழுமையா ஏத்துக்கிறேன். சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, அதன்படி ஆத்ம சமத்துவம் தான் சனாதன தர்மம். சரி, ஆத்ம சமத்துவம்னு வரும்போது ஒருத்தர் தான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்றது அந்த கோட்பாட்டிற்கு எதிரானதா இல்லையா? நீங்க பிராமணர் தானே பாயறீங்க அப்படின்னு, யார் இருந்தாலும் பாய்வோம். யாரா இல்ல 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 நீங்க நீங்க அது கிடையாது. யாரா இருந்தாலும் சொல்லாதீங்க. இல்லைங்க, அது சரியில்லை. இப்போ வரங்கய்யா சுமன் வயல்ல இல்ல நீங்க முடிக்கிறது நான் முடிச்ச உடனே தயவு செஞ்சு நீங்க பேச மாட்டீங்க. அவர் என்ன சொல்றாரு கேட்டு வந்துரும். ஏன்னா இவ்வளவு நேரம் செல்வி ஒரு பெரிய லெசன் எடுத்திருக்காரு. நான் நிறைய கேள்வியை கேட்கல, அவங்க பேசிட்டு விட்டுருக்கேன். இந்திய சமூகத்துல பிராமணர்கள் ஒரு ஆதிக்க சக்தியா இருக்கிறாங்களா, இருந்தாங்களா இல்லையா? இருந்த போது அதை வச்சு சாதியம் அப்படின்றதோ சாதிய கட்டமைப்புன்றதோ இந்த சமூகத்தில் நிலவுச்சா இல்லையா? அந்த சாதிய கட்டுமானத்தை உடைக்கிறவங்க, உடைக்க முற்பட்டவங்க அனைத்து பேரும் அதற்கு எதிராக இவங்க நின்னவங்க, காப்பாற்றுறதுக்கு நின்னவங்க அப்படின்றதுக்காக இவங்களை எதிர்த்தார்களா இல்லையா? அதை வச்சு தான் அது கூர்மைப்பட்டதே ஒழிய அவங்களை நாங்களை எதிர்க்கணும் அப்படின்ட்டு யாரும் போல. இதை நீங்க புரிஞ்சுக்கங்க, இந்த சோஷியாலஜியை நீங்க புரிஞ்சுக்கங்க. எனவே ஒரு நிமிஷம், சமத்துவத்தை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம், சமத்துவத்தை தான் நடைமுறைப்படுத்துறோம், அதுக்கு தான் அரசியல் அமைப்போம். இல்ல அதாவது எனக்கு இந்த லாஜிக்கே புரியலங்க. வரலாற்றுல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு சமுதாயம், உதாரணத்துக்கு இஸ்லாமியர் மன்னர்கள் இந்தியாவை 300 ஆண்டுகளுக்கு ஆண்டார்கள். அப்போ இந்து மக்கள் மீது எத்தனையோ கொடுமைகள் செய்யப்பட்டன, லட்சக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதுக்காக இன்னைக்கு இருக்கிற இஸ்லாமியர்கள் மேல அதை பழி போட முடியுமா? அதுதானே இந்துத்துவ சில சக்திகள் அந்த மாதிரி செய்யறாங்க. அப்ப அதுக்கும் நீங்க செய்யறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அதே தானே. ஒரு நிமிஷம், நான் ஒரு பாயிண்ட் நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க ஒரே ஒரு பாயிண்ட். இப்போ ரகு சொல்றாரு, ஒரு சமுதாயம் அவர்கள் பட்டியலின மக்களை கோயிலுக்குள்ள உடல, அந்த கட்சி அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கட்சியுடன் நீங்கள் கூட்டணி, இதே பிராமண சமுதாயம் தைரியமா சொல்லுவீங்க இல்லையா? ஏன் ரகு, ஒரு சமுதாயம் அந்த சமுதாயத்துக்கு சொல்றீங்க, ஏன் முதல்ல சொல்லலையே நீங்க? அவ்வளவுதான். நீங்க you have established my point. நீங்க ஒரு சமுதாயம் அவர்களை சார்ந்து அதுக்குள்ள வர சொல்றது என்னோட கேள்வி என்னன்னா, ஓகே நீங்க சொல்றதுல ஐயனார் டபுள் ஸ்டாண்டர்ட் இல்ல சார், ஐயனார் ஹிப்போக்ரசி. எஸ், ஓகே, அது செல்வி சொல்றது 100க்கு 100 அந்த சரி, அது ரைட். உங்க கருத்தை செல்வி ரொம்ப அழுத்தமா பேசியிருக்காரு, ஸ்ரீராம் கருத்தையும் பேசியிருக்காரு. அடுத்த கேள்வி என்னன்னா, இப்ப சனாதனம் சமத்துவத்தை சொல்லுதா இல்லையான்னு திரு ஐயநாதன் சொல்றாரு, கேட்கிறாரு. அதை நீங்க ஏற்கிறீங்களா? அதுல உங்களுக்கு முரண்பட்ட கருத்து இருக்கா? அப்படி அவர் என்ன கேட்டாரு? இது எல்லாமே தொடக்கம் திருப்பதியில ஒரே ஒரு பாயிண்ட். அதான் எஸ் இல்ல நான் ஒன்னு சொல்லிடுறேன். எஸ் எஸ், எல்லா மதங்களும் ஓகே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மத நூல்கள் எழுதப்பட்டன. சரி, உங்களுக்கும் தெரியாது அதுல என்ன அர்த்தத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன, எனக்கும் தெரியாது. அதை பற்றி டீப்பா படிச்சவங்க கூட அவர்களுடைய ஒரு இன்டர்பிரேஷன் தான் கொடுக்குறாங்க எல்லா மதத்திலையும். சரி, எல்லா மதங்களிலும் இன்றைய சூழலில் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் இருக்கின்றன. அதுக்கு சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டு அந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும், கிடையாது. ஆனால் எனக்கு என்ன பாயிண்ட்னா, ஒரே ஒரு மதத்தில் மட்டும் அதை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு அந்த மதத்தின் இருக்கக்கூடிய நபர்களின் நம்பிக்கைகளை சிதைக்கும் வகையில் அவர்கள் ஏதோ நீங்க தான் சொன்னீங்க தொடக்கத்துல. இல்ல ஒரே நிமிஷம், ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த திருப்பதி லட்டு விவகாரத்துல சந்திரபாபு தான் இதை ஓபன் பண்றாரு, பிஜேபி இதை ஆம்பிளிஃபை பண்ணதுன்னு குற்றச்சாட்டு ரகு வைக்கிறாரு. அப்ப யார் இந்த மனதை புண்படுத்தக்கூடியவர்கள்? இந்த சமூகத்துல இந்த மதத்திற்கான மக்கள் இந்த நம்பிக்கையை உடைக்கிறது யாரு? முழுக்க இந்த விஷயத்தில் சந்திரபாபு நாயுடு செய்தது தவறு. அதுல எனக்கு மாற்று முதல் நிமிஷத்திலிருந்து நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால்
பாஜக இந்துத்துவா சக்திகளுக்கும் திராவிட இயக்க சக்திகளுக்கும் வித்தியாசமே கிடையாது. அவங்களுடைய டார்கெட் வேற, அவ்வளவுதான். இருவருக்கும் திராவிட இயக்க சக்திகள் அந்த எதிரி இல்லைன்னா சுமன் சொந்த வெறுப்பு அரசியல். ரகு உங்களுக்கு பேச விரும்புறேன். இருவருக்கும் வெறுப்பு அரசியல், இருவருக்கும் ஒரு எதிரி தேவை. இல்ல அதான் திராவிட இயக்க நம்ம விவாதிப்போம். அதையும் ஒப்புமைப்படுத்துறதா இரு பக்கங்கள் இல்ல அதான் நாணயத்தின் இரு பக்கங்கள். உங்களுக்கு ரகு பேசல 10 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். சுமன், நீங்க வந்து விழுப்புரம் மேல் பாதியில எந்த ஜாதின்னு சொல்லலன்னு சொன்னீங்க. திருப்பதியில இல்ல லட்டு உருட்டுறது எந்த ஜாதின்னு சொல்லல, ஒரு வகுப்பினர் தான் சொன்னேன். அதையே நீங்க சொல்லல, அந்த ஜாதி ஏன் சொல்ல நீங்க கேட்கல? என்கிட்ட சொல்லவே இல்லையே. இப்ப சொல்றேன். நான் வந்து இல்ல லட்டு உருட்டுவதற்கு லட்டு உருட்டுவதற்கு இல்ல லட்டு உருட்டுவதற்கு ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல இல்ல டாக்டர் சுமன் அவர் என்ன கேக்குறாரு, நான் விழுப்புரத்துல சமூகத்தின் பேரை கேட்டீங்க, திருப்பதியில கேட்டீங்களான்னு கேக்குறாரு. அப்ப கேட்டீங்களா? ஒரு நிமிஷம் கேக்குறேன். நான் வந்து 10 வருஷம் முன்னாடி, இதுக்கு வீடியோவும் இருக்கு யூடியூப்ல, நீங்க போய் பார்க்கலாம். ஒரு விவாத மேடை நிகழ்ச்சி புதிய தலைமுறையில நான் பேசியிருக்கிறேன். கார்த்திகை செல்வனுக்கும் தெரியும். அதுல அனைத்து சமுதாயத்தினர் அர்ச்சகராகணும் எல்லா கோயில்லையும். அது செய்யல, அரசாங்கம் பின்வாங்கிட்டாங்க. நீங்க வந்து லட்டு உருட்டுறது என்னங்க பெரிய பிரச்சனை? யார் வேணா உருட்டு போடலாம். நீங்க உங்களோட ஸ்டாண்ட கேட்கலனா, நான் அந்த ஜாதி பேரை சொல்லல, இல்ல அத பத்தி நீங்க கேட்கல. ஆனா மேல் பாதியில ஏன் ஜாதி சொல்லி கேக்குறீங்க? இல்லங்க, நீங்க அந்த பாயிண்ட் நீங்க தாராளமா சொல்லி இருக்கலாமே. 3 வாட்டி அதையும் சொல்லல, இதையும் சொல்லனா, அதையும் சொல்லல, இதையும் சொல்லல, இத மட்டும் ஏன் சொல்லல நீங்க கேக்குறீங்க? ரைட். அது வந்து தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற அவர் என்ன சொல்ற, பொது தளத்துல சொல்லாம பேசினாங்கிறாரு. எக்ஸ்க்ளூசிவ் ரைட் யாருக்கு இருக்குன்னு சொல்ல, மேல்பாதியில பிரச்சனை பண்ணது யாருன்னு நான் வெளிப்படையா சொல்ல. அதுல என்ன இருக்கு? ஏன் சொல்லல? நான் ஏன் சொல்லல? சரி சொல்ல, ரெண்டுமே என்ன சொல்ல முடியும்? சொல்லுங்க. ஆமா, மேல்பாதியில பிரச்சனை பண்ணது வன்னியர்கள், லட்டு உருட்டுறது வைணவ பார்ப்பனர்கள். உங்களுக்கு ஏன் ஒரு கோபம்? பட் முதல்ல சுமன் சி ராமன் அவர்களே, உங்களுக்கு ஏன் அந்த கோபம் வருது? கோபம் இல்லங்க, அவருக்கு எங்க கோபமே கிடையாது. அவர்கிட்ட பேச கோபமே கிடையாது. நீங்க மிச்ச மதத்தை பத்தி பேசவே மாட்டேன்றீங்களே, அவர் சொன்னாரு அவ்வளவுதான். நீங்க பெரியாரினுடைய சிந்தனைகளில் இருந்து எல்லா விதமான பகுத்தறிவாளர்கள் இந்த நாட்டில் இருந்த அனைத்து பேரையும் நீங்க பாருங்க, எல்லாரும் எல்லாத்தையும் எதிர்த்தே வந்திருக்கிறார்கள். ஆனா நீங்க சோசனா மத்தவங்க மேல இல்ல அந்த டார்கெட், எங்க மேல தான் டார்கெட் அப்படி நீங்க சொல்லி ஒரு டிஃபென்ஸ் எடுக்கறீங்க. இந்தியாவுல இந்து மதம் தாங்க அதிகம் பேசுவாங்க, அமெரிக்கால தாங்க கிறிஸ்டியானிட்டி பேசுவாங்க, அமெரிக்கன் ஏத்திஸ்ட் தான் கிறிஸ்டியானிட்டி பத்தி பேசுவாங்க, இந்தியன் ஏத்திஸ்ட் அதிகமா இந்துயிசம் பத்தி பேசுவாங்க. மத்ததையும் ஏத்துக்கறாங்க அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு